தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் முடிந்த நிலையில் அடுத்த வருடம் நடக்க இருக்கும் பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலின் ஆட்டம் சூடுபிடித்திருக்கிறது. பஞ்சாப் அரசியலில் இப்போது வீச தொடங்கியிருக்கும் மாற்றத்திற்கான காற்று வரும் 2027 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அரசியல் நில அதிர்வை ஏற்படுத்தும் வகையில் நிகழ்வுகள் அரங்கேறி வருகிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரசுக்கு மாற்றாக பஞ்சாப் மக்களால் பார்க்கப்பட்டார். ஊழலற்ற நேர்மையான அரசியல் என்ற கோஷத்துடன் ஆட்சி கட்டிலில் அமர்ந்த அவர் நாளடைவில் ஊழலில் திளைப்பதையும் மதமாற்ற சக்திகளின் கைக்கூலியாக செயல்படுவதையும் மக்கள் மெல்ல மெல்ல உணரத் தொடங்கியுள்ளனர். நேர்மையான பாதையிலிருந்து ஆம் ஆத்மி விலகிவிட்டதாக கூறி அக்கட்சியின் முக்கிய முகமான ராகவ் சதா தனது பதவியை ராஜினாமா செய்ததோடு அவருடன் 7 ராஜ்யசபா எம்பிக்களும் வெளியேறியுள்ளது இந்திய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராகவ் சதா மற்றும் பிரபல கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் உள்ளிட்ட இந்த 7 எம்பிக்களும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தது பஞ்சாபில் ஆம் ஆத்மியின் வீழ்ச்சியை தொடங்கி வைத்துள்ளது. கெஜ்ரிவால் ஊடகங்களில் மட்டுமே நேர்மையாளராக சித்தரிக்கப்படுகிறார். உண்மையில் அவர் டெல்லியில் அமராமல் பஞ்சாபில் தங்கியிருப்பது பாசத்தினால் அல்ல, கொள்ளையடிப்பதற்காகத்தான் என ராகவ் சதா உடைத்து பேசியிருப்பது அக்கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் மேலும் 17 மற்றும் 18 எம்எல்ஏக்கள் பதவி விலகி பாஜகவில் இணைய உள்ளதாக வரும் தகவல்கள் பஞ்சாப் ஆட்சியில் எப்போது வேண்டுமானாலும் மாற்றம் நிகழலாம் என்ற சூழலை உருவாக்கியுள்ளது. வீரமும் தேசப்பற்றும் கொண்ட சீக்கிய மக்களை தேவையற்ற பழக்கத்தில் ஆழ்த்தி கலவரங்களை தூண்டி அந்த பலவீனத்தை பயன்படுத்தி பிரிவினை செய்ய முயலும் சக்திகளுக்கு துணையாக செயல்பட்ட காங்கிரசின் துரோகத்தை மக்கள் இன்றும் மறக்கவில்லை. அந்த சூழலில் கெஜ்ரிவாலிடம் தஞ்சம் புகுந்த மக்கள் இப்போது அவரின் உண்மை முகத்தையும் ஊழல் முகத்தையும் கண்டு ஏமாற்றமடைந்துள்ளனர். இறுதியில் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே தங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மக்கள் இப்போது அந்த பக்கம் நகரத் தொடங்கியுள்ளனர். குறிப்பாக ஹர்பஜன் சிங் போன்ற ஆளுமைகள் பாஜகவில் இணைந்திருப்பது 2027 தேர்தலில் அக்கட்சிக்கு தனி பெரும்பலம் சேர்க்கும் என்பதில் ஐயம் இல்லை. அடுத்தடுத்து வரும் ராஜினாமாக்களால் ஆம் ஆத்மி கட்சி என்பது வெறும் பெயரளவில் மட்டுமே எஞ்சியிருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. பஞ்சாப் போன்ற சிக்கலான மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள இந்த எழுச்சி தேசிய அரசியலில் முக்கிய மைல்கல்லாகும்.